وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد تسليمًا كثيرًا. أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، قال الله تبارك وتعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد،
فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நபிகளாரின் முன்னறிவிப்புகள் என்ற ஒரு தலைப்பு. தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் துணுக்கு செய்தியாக ஒரு விடயத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது வெறுமனே ஒரு ஜும்ஆவுடைய ஹுத்பா உரையில் பேசி முடிக்கக்கூடிய தலைப்பு கிடையாது. மிக விரிவான ஒரு தலைப்பு. பொதுவாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் இது மாதிரியான விடயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் முழுமையாக நம்பினார்கள், முழுமையாக ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பினார்கள். வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு அகல் தோன்றுறாங்க, சாம் வெற்றி கொள்ளப்படுமாம், ரோம் வெற்றி கொள்ளப்படுமாம், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் நம்பினார்கள். முனாஃபிகீன்கள் நக்கல் நையாண்டி செய்தார்கள். ஆனால் இந்த மறுமையுடைய நிகழ்வை பொறுத்தவரையிலும் கூட இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்படித்தான் நடக்க போகிறது. மறுமை வருவதற்கு முன்னால், கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்துடைய முடிவு நாள் வருவதற்கு முன்னால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த வாக்குறுதியாக இருக்கிறது, இந்த முன்னறிவிப்புகளாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது சொல்கிறான், நபியே, உம்மிடத்தில் யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. சூரா நாஸிஆத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, இந்த முடிவு நாளை பற்றி, மறுமையை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? ஃபீமா அன்த மின் திக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா. அது ரப்பிடத்திலிருந்து சொல்லக்கூடிய தீர்ப்பை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் தான் அதற்கான தெளிவான பதில்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்ப வரும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிடவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் வருவதற்கு முன்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னார்களோ அவைகள் எப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ என்பதை தான் என்ற உரையில் நானும் நீங்களும் எம்முடைய ஈமானுக்கு உரமூட்டும் வகையில் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் 1036வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தகூமுஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள், முடிவு நாள் வராது, ஹத்தா யுக்பதுல் இல்ம், கல்வி உயர்த்தப்படக்கூடிய வரையில. கல்வி என்பது உயர்த்தப்படும். சமூகத்தில் கல்வியாளர்கள் இருப்பார்கள். கல்வி என்பது உயர்த்தப்படுற வரையில கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், புகாரில் வரக்கூடிய 100வது செய்தி, முஸ்லிமில் வரக்கூடிய 2673வது செய்தியில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத் வலாக்கி யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு மத்தியில் இருந்து ஒரே அடியாக கல்வியை பறித்தெடுக்க மாட்டான். ஒரே அடியாக கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் மனிதர்களாக மாற்றப்பட மாட்டார்கள். ஒரே அடியாக கல்வி பறித்து எடுக்கப்பட மாட்டாது. மாறாக கல்வியை சுமந்த ஆலிம்கள் மரணிப்பதினூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்வியை அவர்களிடத்திலிருந்து புடுங்கி எடுப்பான். இன்றைக்கு கல்விக்கு பேரம் பேசி இந்த கல்வியை படிச்சா இதனுடைய வருமானம் என்ன? இந்த கோர்ஸை செஞ்சா மாசம் 1 லட்சம் ரூபாய் தேடலுமா? இந்த கோர்ஸை செஞ்சா மாசம் 2 லட்சம் ரூபாய் தேடலுமா? பக்கத்து வீட்டில் அவருடைய மகன் இதை படிக்க வச்சாரு, அவரு வெளிநாட்டுல போய் லட்சமா கொண்டு வந்து கொட்டுறாரு. ஓடுற வாகனம், கார், பங்களா, சொகுசு வாழ்க்கையை பார்க்கிறோம். கல்விக்கென்று பெருமதி வச்சுதான் இந்த கல்வியை தீர்மானிக்கிறார்கள். மதரசாக்கள் கூட குர்ஆன் ஹதீஸ போதிக்கக்கூடிய மதரசாக்கள்ல கூட இன்றைக்கு
வேற வேற பாடசாலை பாடங்களும் வந்ததன் பிறகுதான் மக்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் காண்றோம். அல்லாஹ் அக்பர். இந்த கல்வி, மார்க்க கல்வி என்பது கல்வியை சுமந்தவர்கள் பூமியில் இருந்து மரணிப்பதனூடாக அப்படியே கல்வி நம்மிடத்தில் இருந்து அகற்றப்படும். ஹத்தா இதாலம் யுபகி ஆலிமன், ஒரு ஆலிம் கூட இல்லாத ஒரு நிலைமை வார வரை. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா மனிதர்கள் மடியர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். கியாமத் நாளுடைய அடையாளம் கல்வி பறிக்கப்பட்டு கல்வியாளர்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் மடையர்கள் மக்களை வழிநடத்துவார்கள். மக்கள் போய் கேட்பார்கள், தீர்ப்புகளை கேட்பார்கள். அவர்கள் மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் ஃபத்வாக்களை கொடுப்பார்கள். அவர்களும் வழிகெட்டு மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. இன்றைக்கு சமூகத்தில் பல பிரிவுகளை உண்டு பண்ணிக்கொண்டு இந்த இதுல தான் நாங்க பயணிக்கணும், குர்ஆன் ஹதீஸ் இப்படித்தான் சொல்கின்றது என்று குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஒரு ஆலிம் சொல்லிவிட்டால், இல்லை நம்முடைய மரபுகள் சொன்னதும் நம்முடைய அதாவது நாம் நம்பக்கூடிய அந்த ஆலிம்கள் சொன்னதும் அல்லது மதுஹபுகள் என்ற பிரிவுகள் சொன்னதும் போதுமானது என்று சொல்லிக்கொண்டு அதிலேயே தங்கி நிற்கக்கூடியவர்களை நாம் காண்கிறோம். மார்க்க அறிவு குறைக்கப்பட்டு விட்டால் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் மடையர்களாக மாறிவிடுவார்கள். மார்க்கத்தை கற்றவர்களும் மக்களை மடமையின் பால் வழிநடத்துவார்கள் என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. தனக்கென்று ஒரு இடம் அங்கீகாரம் கிடைக்கவில்லையா, அவர் பாப்பாரு கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்தில், உலக முடிவு நாள் வரக்கூடிய நேரத்தில் குர்ஆன் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முஃமின்கள் மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க முனாஃபிக்கீன்கள் எல்லாம் குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் குர்ஆனை தானே படிச்சிருக்கிறேன், நான் குர்ஆனை தானே பிரச்சாரம் பண்றேன், ஏன் மக்கள் என்னை பின்தொடர்றாங்கல்ல? பாப்பா இவங்க பின்தொடர மாட்டாங்க, நான் புதிய ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டும், ஒரு பிதஅத்தை உருவாக்கினா தான் பின்தொடருவாங்க என்று சொல்லி மார்க்கத்தை படிச்சவங்க, குர்ஆன் ஹதீஸை படிச்சவங்க இன்றைக்கு பல பிரிவுகளை உண்டு பண்ணி சமூகத்துக்கு அவங்களுக்கென்று ஒரு சில நிலைகளை உண்டாக்கி கொண்டு மன்ஹஜ்களை உண்டாக்கி கொண்டு சமூகத்தை திசை திருப்புறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். குர்ஆன் ஹதீஸுடைய நுசூசுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் நிலை குழம்பிவிட தேவையில்லை. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில நிறைய அசம்பாவிதங்கள், நடுக்கங்கள், நிறைய அதாவது நிலநடுக்கங்கள் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும். அதுவரையில கியாமத்துடைய நாள் வராது என்று சொன்னார்கள். கடுமையாக அல்லாஹ் ஆட்டி வைப்பான். முன்னே நபிமார்கள் வஸுல்ஜிலு ஜில்சாலன் ஷதீதா, அவர்களையும் அல்லாஹ் அப்படி கடுமையாக ஆட்டினான். அல்லாஹ்வுடைய சுன்னா அது. நாம் இன்று கேள்விப்படுறோம், இரவையில தூங்கினோம், எழும்புற நேரம் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, எத்தனையோ வீடுகள் சரிஞ்சு மண்ணுக்குள்ளுக்கு போச்சு, எத்தனையோ குடும்பங்கள் அப்படி அதோட மூத்தா போயிட்டாங்க கேள்விப்படுறோம். ஆறுல குளிக்க போனாங்க, ஆத்துல போனவங்க தண்ணியுடைய வேகத்தின் பெருக்கம் அப்படியே போயிட்டாங்க. கொஞ்சம் மழை அதிகமா பெய்ஞ்சிச்சு, மக்கள் எண்ணிக்கையாக கொத்து கொத்தாக மரணிக்கிற செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். கடல் அலை வேகமாக வீசியது, ஒரு சமூகத்தையே காவு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். காத்துடைய வேகம், அல்லாஹ்வுடைய படைகள் ஜுனூது ரப்பிக், அதனுடைய வேகம் கூடினாலே மனிதர்களுக்கு பல அழிவுகள் வரும். இந்த அழிவுகள் வார வரையில கியாமத்துடைய நாள் வராது. வயதகாரபு ஸமான், நேரம் சுருங்கும், காலம் சுருங்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலத்துடைய சுருக்கத்தை நாம் காண்கின்றோம். முன்னே ஒரு காலத்தில் வீடுகள்ல எல்லா வேலைகளையும் கைகளால் தான் செய்தார்கள். அதாவது துணி துவைக்கணுமா,
அல்லது வேற ஏதாவது குச்சிகா மசாலா அரைக்கணுமா, எல்லா ஜாதியையும் கையால செஞ்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் குர்ஆன் திலாவத் செஞ்சாங்க, ஓதினாங்க. குர்ஆனுடைய பெரும் பகுதிகளை மனனம் செஞ்சாங்க. மார்க்க விளக்க வகுப்புகள்ல போய் அமர்ந்தாங்க. இப்பொழுது எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் வந்து விட்டது. ஒரு சுவிட்சை தட்டினா எல்லாம் கிடைக்குது. துணி துவைக்கிறதிலிருந்து எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்த ஒரு பட்டன். ஆனா இயந்திரத்தோடு சேர்ந்து இயந்திரமாக மனிதனும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். குர்ஆன் ஓத நேரம் இல்ல, திக்ர் செய்ய நேரம் இல்ல, சுன்னத்தான தொழுகைகளுக்கு நேரம் இல்ல, வேற நல்ல காரியங்கள் செய்வதற்கு அவர்கள் நேரங்களை செலவழிக்க நேரம் இல்ல, மார்க்க விளக்க வகுப்புகள் நடக்கக்கூடிய நேரத்தில் வந்தமர நேரம் இல்ல. ஏன்? நேரம் காலம் அப்படியே சுருங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஃபதகூனு ஸனது கஷஹரின், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று ஆகிவிடும். வஷ்ஷஹ்ரு கல் ஜும்ஆதி, ஒரு மாதம் என்பது ஒரு வாரம் போன்று, ஒரு கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை போன்று ஆகிவிடும். வல் ஜும்ஆது கல் யௌமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாள் போன்று சுருங்கிவிடும். வல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் போன்று சுருங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால், முடிவு நாள் வருவதற்கு முன்னால் இந்த நிகழ்வுகளில் இந்த நேரம் சுருங்குவதும் காலம் சுருங்குவதும் அதில் ஒரு அங்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்தது சொன்னார்கள், வ தத்ஹரல் ஃபித்னு, குழப்பங்கள் வெளிப்படும், அதிகமான குழப்பங்கள் வெளிப்படும். நாம் நினைக்க கூடாது குழப்பங்கள் என்றால் ஏதோ எங்கெங்கேயோ நடக்கிற குழப்பங்கள் அல்ல. மார்க்கம் என்ற பெயர்ல பல குழப்பங்கள் வந்துவிடும். மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய நரகத்தின் அழைப்பாளர்கள் என்று கொண்டு மனிதர்களை வாங்க நாங்களும் உங்களை சுவர்க்கத்துக்கு தான் அழைக்கிறோம் என்று அழைப்பார்கள். வாங்க மக்கா மதீனா மட்டும் போனா போராது, நாங்க அங்க கூட்டு போறோம், அங்க வேற வேற இதுகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி வேறு வேறு திசைக்கு மனிதர்களை திருப்புவாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி மனிதர்களை மார்க்கத்தில் பல வித்தியாசங்களை உண்டு பண்ணி வழிகெடுக்கக்கூடிய ஃபித்னாக்காரர்கள் உருவாகிறார்கள். பல ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வயக்சுரல் ஹர்ஜ், ஹர்ஜ் அதிகரிக்கும் என்று. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹர்ஜ் என்ற என்ன யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ் என்ன? சொன்னார்கள், அல் கத்லு, அல் கத்ல், கொலைகள் அதிகரிக்கும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு கொல்றது எதற்காக கொண்டான் என்று கொண்டவனுக்கும் தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கும் நான் ஏன் கொல்லப்பட்டேன் என்று தெரியாமல் அன்பு தோழர்களே இன்றைக்கு மரணிக்கக்கூடிய நிலைமையும் கொல்லுகிற நிலைமையை நாங்கள் கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். கொலைகள் எதற்காக? ஒரு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை கொண்டு குவிக்கிறார்கள். சில பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நண்பனை கொள்ளுகிறான், சகோதரனை கொள்ளுகிறான், மனைவியை கொள்ளுகிறார். ஒரு பெண்மோகத்துக்காக வேண்டி 2 பேர் ஒருவர் ஒருத்தரை கொலை செய்கிறார். அல்லாஹு அக்பர். இப்படி சில அற்ப காரியங்களுக்காக வேண்டி கொலைகள் நிகழ்வதை நாம் காண்கிறோம். ஒருவன் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறு இன்னொருவன் கண்டுவிட்டால் அவன் இன்னொருத்தர் சொல்லிடுவானோ என்ற பயத்தில் அவனை கொல்றான். எதற்காக கொல்லப்பட்டேன் என்று அவனுக்கே தெரியாது. இப்படியான நிலைமையில கியாமத்துடைய நாள் வரையில வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்தே தீரும் தோழர்களே. கொலைகள் அதிகரிக்கும். அடுத்ததாக சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹத்தா யக்ஸுர ஃபீக்குமுல் மாலு ஃபயஃபீத, பணம் பொருளாதாரம் மக்களிடத்தில் அதிகரிக்கும். அவர்களிடத்தில் உங்களிடத்தில் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய நாள் வரையில கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், மனிதர்கள் சின்ன சின்ன வயதுடைய அதிகமான பணக்காரர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொருளாதாரத்தை அடையணும், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, அதை சேகரிக்கிறதுக்கு அதிகமாக நேசம் கொள்றாங்க. பொருளாதாரத்தை மனிதன் அப்படி விரும்புறான். அது தெரியாது அவனுக்கு. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அது உனக்கு ஃபித்னா என்று தெரியாது.
அல்லாஹ் சொல்றான், உன்னோட பொருளாதாரம் உன்னோட குழந்தைகளும் உனக்கு ஃபித்னா. அதை சரியான முறையில பயன்படுத்தாட்டியும் அது உனக்கு ஃபித்னாவா மாறிடும். மனிதன் ஹலால் ஹராம் பார்க்காம அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أم من الحلال أم من الحرام أم من الحرام أم من الحلال أم من الحلال أم من الحرام. ஹலால் எது ஹராம் எது என்று பார்க்காம பொருளாதாரத்தை தேடுவார்கள், அதை அடையறதுக்காக வேண்டி முயற்சி செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நபிமொழியில் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள், புகாரில் 2059வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்படியான ஒரு காலம் வரும், பொருளாதாரத்தை தேடி மனிதன் இப்படியாக அதனுடைய மோகத்தில் பயணிக்கக்கூடிய காலமாக அது இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலம் வார வரையில கியாமத்துடைய நாள், உலக முடிவு நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரில 5231வது செய்தியாகவும் முஸ்லிம்ல 2671வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் ஹத்திஸன்னகும் ஹதீஸன் சமிஅதுஹு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். அதை எப்படின்னு சொன்னா, நான் அந்த சொல்ற செய்தியை என்னைய தவிர உங்கள்கிட்ட வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரிடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதை நான் சொல்ல போறேன். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்தில், உலக முடிவு நாள் வரக்கூடிய நேரத்தில், ஐ யுர்ஃபஅல் இல்மு, கல்வி உயர்த்தப்படும். ஆரம்பத்தில் கல்வி உயர்த்தப்படக்கூடிய விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக சொன்னார்கள், வயக்சுரல் ஜஹல், மடமை அதிகரிக்கும். இன்றைக்கு மனிதர்களை பார்க்கிறோம், புத்திசாலி போல வேடம் போட்டுக்கிட்டு நடமாடுறோம். ஆனா மடமை என்பது அவனிடத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். எவ்வளவு பேசினாலும் கதைச்சாலும் சிரிச்சாலும் பேசாதவர்கள் இன்றைக்கு மொபைல்ல எவனோ ஒரு காட்சியை போடுறான், என்னமோ ஒரு விஷயம், அதாவது ஷார்ட் என்ற பெயர்லையோ ரீல்ஸ் என்ற பெயர்லையோ போடுறான். என்னென்ன காட்சிகள், குப்பைகள், அதை பார்த்து ரசித்து சிரிக்கிற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜோகாம், யாருடைய முன்னால் எதை பார்க்க கூடாதோ அதை வச்சுக்கொண்டு பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாரு. அவர் இமாமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நல்ல மனிதர்களாக இருக்கலாம், மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கலாம், பாதையோரங்கள்ல அதை பார்த்து கொண்டு சிரிச்சு போறாங்க. மடமை. மனிதர்கள் இன்றைக்கு சில வடிவங்கள்ல ஏமாத்தி வட்டியை தீத்துறாங்க, ஏமாந்து கொண்டிருக்கிறார். கியாமத்துடைய அடையாளங்களோடு தான் வட்டியும் பரவும் மக்களுக்கு மத்தியில. வட்டிக்கு பல வடிவங்கள் வரும். வட்டிய மனிதர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள். பார்க்கிறோமா இல்லையா? வட்டிய இன்றைக்கு அதுக்கு இஸ்லாமிய வடிவம் கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆட்டுத்தோல் போத்திய புலி போன்று இன்றைக்கு வட்டியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. வட்டிக்கென்று வாடகை கொடுத்திருக்கக்கூடிய நமது நிறுவனங்கள் இருக்கிறது. கேட்டால் வட்டி கொஞ்சம் தான் இருக்குது, அல்லது அதில் ஹலாலான பகுதிகளும் இருக்குது தானே என்று சொல்லி அதற்கு வியாக்கியானங்கள் சொல்லக்கூடியவர்களை நாம் காண்கிறோம். மக்களுக்கு மத்தியில மக்களை ஏமாற்றி மடமையில் செலுத்துவார்கள். மக்கள் சிந்திக்க தவறிவிட்டால் மடையர்களாகவே மக்களை மாற்றி விடுவார்கள். மடமை அதிகரிக்கும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயக்சுரத்தினா, விபச்சாரம் அதிகரித்து விடும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் அதிகரித்து விடும் என்று சொன்னார்கள். அன்பு தோழர்களே, இப்படியான ஒரு காலம் வந்தா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் வந்து சொல்லுவாரு, பாதை ஓரங்கள்ல பப்ளிக்காக நடக்கக்கூடிய இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு இதை செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டாரு. இதை வந்து கொஞ்சம் மறைவாக செய்யலாமே என்று தான் சொல்லும் அளவுக்கு இந்த விபச்சாரம் வியாபித்து காணப்படும். விபச்சாரம் வியாபித்து காணப்படும். முன்னைய காலங்களில் பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்பட்டது, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. கையடக்க தொலைபேசிகளில் வரக்கூடிய விபச்சாரத்தை, உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த ஆபாச காட்சிகள், அதனுடைய விளைவு மனிதனுக்கு எதை பார்த்தாலும் தவறாக விளங்குது. இதனால் தான் இஸ்லாம் லா தக்ரபு ஸினா, அதன் பக்கமே நெருங்காதீங்க, இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடானது என்று குர்ஆன் சொல்லுகிறது.
அன்பு தோழர்களே, இன்றைக்கு விபச்சாரம் என்பது சாதாரணமாக சமூகத்துக்கு மத்தியில் ஆகிவிட்டது. சாதாரணம். யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க என்று சொல்றது இன்னைக்கு ஃபேஷனாக போச்சு. இல்லை என்று சொன்னால் தான் அது ஒரு கேள்வி. அது அவருக்கு அவருடைய சில மனக்கசப்புகளை கவலைகளை பரிமாறிக்கொள்றதுக்கும் அவங்களிடத்திலிருந்து இவர் வாங்கிக் கொள்றதுக்கும் அது அவர் நிம்மதியாக பார்க்கிற ஒரு காலமாக மாறிடுச்சு, ஒரு சுதந்திரமாக மாறிடுச்சு. இன்றைக்கு பல வடிவங்கள் LGBTQ என்றெல்லாம் பல வடிவங்கள் விபச்சாரம் வந்துருச்சு. ஓரினை ஜெயிக்க வேணுமா? இஸ்லாம் தடுத்தது. ஒரு சமூகம் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி வேற தவறான முறைவுகள்ல லிவிங் டுகெதர் விரும்பினதோட விரும்பின மாதிரி இருக்கலாம் என்ற ஒரு கலாச்சாரம், விபச்சாரம் எப்படி எல்லாம் அரங்கேற்றப்படுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியா இதனுடைய அடையாளங்கள் என்ன என்று தெரியாத அளவுக்கு நாங்க இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சமூகம் நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து எங்கட வரக்கூடிய எதிர்கால பிரஜைகளுக்கு நாம் எதை கொண்டு வழிநடாத்த போகிறோம்? இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஃபித்னாக்கள், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த மடமைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எதிர்காலத்தில் இன்னும் 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 அதிகரிக்குமே தவிர குறையக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே அன்பு தோழர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில யஸ்தஹில்லூனல் ஹிர, அனுமதிச்சு கொள்ளுவாங்க. எதை? விபச்சாரத்தை அனுமதிச்சு கொள்ளுவாங்க. வல் ஹரீர, ஆண்கள் பட்டாட அணியறத்தை அனுமதிச்சு கொள்ளுவாங்க. வல் ஹம்ர, மதுவை அனுமதிச்சு கொள்ளுவாங்க. வல் மஆசிஃப், இசை கருவியை அனுமதிச்சு கொள்வாங்க. ஹம்ர் அதிகமாக காணப்படும். இன்றைக்கு சாதாரணமாக மதுவும் காணப்படுது சமூகத்தில். நாங்க பெருசா ஒன்றும் செய்யறல்ல, சிகரெட் குடிக்கிறோம் என்று சொன்ன சமூகம். பெருசா ஒன்றும் செய்யறல்ல, வெத்தில போடுறோம், பாம்பராக் போடுறோம், ஹான்ஸ் போடுறோம் என்று சொன்ன சமூகம். ஏண்ட புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு நினைச்ச சமூகத்துக்கு மத்தியில நீங்க செஞ்ச மாதிரி சிகரெட்டையோ, நீங்க செஞ்ச மாதிரி பீடியையோ, நீங்க செஞ்ச மாதிரி வெத்திலையோ, பாம்பராக் ஹான்ஸ் இல்ல, ஐஸ்ன்றான், டெப்பான்றான், பல பேர்கள்ல இன்றைக்கு வந்துருச்சு. அவன் லேட்டஸ்டா அவன் வேறு உலகத்துக்கு போறான். நீ கொஞ்சம் தான் திட்டி பார்த்தா இவன் அங்க போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாரான். டக்குன்னு அவனுடைய வாழ்நாள், அவனுடைய உயிரில், அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பலம் குன்றி போய் வருகிறது. அந்த அளவுக்கு வாழ்க்கையை அழிச்சுக்கொள்ளும் அளவுக்கு அந்த போதையில் அவன் அடிமையாகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கரின் ஹராம், எல்லா போதை தரக்கூடியதும் ஹராம், கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். அதனுடைய கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அதிக அளவாக இருந்தாலும் சரி, அதிக அளவும் ஹராம் தான், கொஞ்சமும் ஹராம் தான். வெத்தில ஹராம், பாம்பராக் ஹராம், பீடா ஹராம், ஹான்ஸ் ஹராம், பாபுல் ஹராம், எல்லாம் ஹராம் தான். கொஞ்சம் போதை தந்தால் ஹராம் தான் தோழர்களே. சிகரெட் விற்கிறவன்ட்ட போயிட்டு ஊர்ல பெரியவங்க சொல்றதில்ல, சொன்னா அவரு பள்ளிக்கு தாரத்தை தரமாட்டாராம். அவருடைய சல்லில பள்ளி வளரணும்னு தேவையில்ல. சிகரெட் விற்கிறது ஹராம், கொஞ்சம் போட தருதா? உங்களோட பிள்ளைக்கு நீங்க போயிட்டு ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்து, உங்களோட பொண்டாட்டிக்கு ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்து, உம்மாக்கு ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்து நீங்க எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து குடிப்பீங்களா? அதை கொண்டு போயிட்டு மலசல கூடங்கள்ல குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கமா? இதை விற்கிறது, பொருளாதாரத்தை திரட்டுறது நல்ல வருமானமா? அல்லாஹு அக்பர். சமூகத்தில் பாவங்களை தடுக்கக்கூடியதுல ஒரு தயக்க நிலை. பாவங்களை தடுத்துக் கொள்ளாததன் விளைவாக யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அன்பு தோழர்களே, இந்த காலம் வரக்கூடிய நேரத்தில் மது வியாபித்து காணப்படும். அடுத்ததாக இசை. இசை முஸ்லிம்கள் வாழக்கூடிய கிராமங்கள்ல இன்றைக்கு இசை கச்சேரிகள் நடத்தப்பட்டு அதற்காக காணிகள் கொடுக்கப்பட்டு கூட்டம் கூட்டமா முஸ்லிம் பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள், போகிறார்கள். ஹபாயா என்ன, தாடி என்ன, ஜுப்பா என்ன? முஸ்லிம் ஊர்ல நடக்குதா இசை கச்சேரி? நபிமார்களா வந்து நடத்துறாங்க, சஹாபாக்களா வந்து நடத்துறாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எங்கு போய்கொண்டிருக்கிறோம், எங்கு போய்கொண்டிருக்கிறோம்? இசையை அனுமதிச்சுக் கொள்வார்கள் முஸ்லிம்களுடைய திருமண வீடுகள். பொடியம்மாண்டா முத நாள் வந்து கொஞ்சம் பைல அடிப்பாங்க, அது அப்படித்தான். யாரு சொன்னது?
இஸ்லாம் திருமணத்தை இபாதத்தாக சொல்லிச்சு, வெறும் சடங்கல்ல. அன்னிகாஹு மின் சுன்னத்தி என்று தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உஸ்வத்துன் ஹஸனா முன்மாதிரி அங்கு தான் இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு சடங்காக மாறி இசையாம், டான்ஸாம், கூத்தாம், பொண்ணோட சேர்ந்தாடு, மாப்பிள்ளையோட சேர்ந்தாடு, சின்ன பிள்ளையில பழக்கிறேன். சின்ன பிள்ளை கொஞ்சம் ஆடிட்டு வா. வெக்கமில்லாத சமூகத்தை உருவாக்குறது. பாடசாலை மட்டங்கள்ல இசை சாதாரண விடயமாக மாறிவிட்டது. ஒரு கான்செர்ட் வச்சா பிள்ளைக்கு படிச்சு கொடுத்துட்டு அதுல தானே போட்டி வைக்கணும். குத்தாட்டமும் டான்ஸும் அரக்குற உடுப்பும் எங்கிருந்து வந்தது? வெக்கம் போய்விடும் சமூகத்தில். அன்பார்ந்த தோழர்களே, இசையை அனுமதித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு நபிமொழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, புகாரில வரக்கூடிய 7061வது செய்தியாக, முஸ்லிம்ல 157வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயும் சொன்னார்கள், காலம் சுருங்கும், யதகாரபு ஸமான். அடுத்து சொன்னார்கள், வயங்குசுல் அமல், செயல்கள் குறைஞ்சிடும். நேரா எங்களே பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது. நாங்கெல்லாம் எப்படி 23 ரக்காத் இல்லையே, 8 ரக்காத் வேற பேசவானம். வாதம் செஞ்சோம், வெளி மேடைகள் போட்டோம், தெருமுனை பிரச்சாரங்கள் போட்டோம். இப்ப இந்த ஹதீஸ் எப்படி வருது? ஃபி ரமதான் வலா ஃபி கைரிஹி, ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலத்திலும் சரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லி விவாதம் செஞ்சது மட்டும் தானா? நம்முடைய வாழ்க்கையில இது தொடராக இருக்கிறதா? நம்முடைய அமல் இபாதத்துகள், கொடுக்கல் வாங்கல்கள், நேர்மையற்ற நிலைமைகள் இப்படியெல்லாம் தோண்டிவிட்டது. பேசக்கூடிய நேரத்தில் நிறைய பேசுறோம். தொழுகைக்கு, குர்ஆனுக்கு, திக்ருக்கு, ஔராது கொடுக்கிற முக்கியத்துவங்கள் இல்லாமல் போய்விட்டது. இது ஏதோ எங்களை பார்த்தே சொல்வது போன்று இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வயுல்க ஷுஹ், கர்மித்தனம் அதிகரித்துவிடும். கர்மித்தனம் ஒன்று கஞ்சத்தனம், புகுல், பகீல் என்று சொல்வார்கள் கஞ்சனை. அது என்ன? தனக்கு தேவை இருக்கிறது, தேவையை செய்யக்கூடிய வசதி இருக்கிறது, ஆனால் பிறர் தேவை எதிர்பார்ப்பார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு கொடுக்கலும் கொடுக்க மாட்டான், கஞ்சனாக இருப்பான். அவன் அதை வைத்து எண்ணி பார்த்துக் கொண்டிருப்பான். கர்மித்தனம் என்பது அப்படி அல்ல. தனக்கு மேல் அவன் பராமரிக்கப்பட வேண்டிய ஒருவர் இருப்பார். அவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், அவனுடைய மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். யாருக்கும் இவன் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டவர்களுக்கு செலவு செய்யாமல் இருப்பது கர்மித்தனம். அல்லது இவன் யாராவது ஒருவருக்கு ஒரு உதவியை செய்ய நாடி இருப்பார், அதை இவன் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்க விடாமல் தடுப்பதும் கர்மித்தனம். அல்லது செய்யக்கூடிய காரியத்தில் பிரதிபலனை அவன் அடைய வேண்டும், அது பேருக்கு புகழுக்கு அடைய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதும் கர்மித்தனம் என்று அறிஞர்களுக்கு மத்தியில் பேசப்படுவதை நாம் காண்கின்றோம். எனவே அன்பு தோழர்கள், இப்படியான கர்மித்தனமும் இந்த உலக முடிவு நாளுடைய அந்த நாட்களில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபித்னா வெளிப்படும், கொலைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி அந்த கொலைகளுடைய செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்படி சில செய்திகள் நடக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பைனதை ஸாஅ, அந்த காலம் வரக்கூடிய நேரத்தில் தஸ்லீமுல் ஹாஸா, சலாத் அவரவர்கள் விரும்பினவங்களுக்கு சொல்லிக் கொள்வாங்க, ஆள் பார்த்து சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அந்தந்த ஜமாத்தினருக்கு, அந்தந்த வர்க்கத்தினருக்கு தான் அவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள். யாரு இவங்கள்ட்ட சலாம் சொன்னா இவங்க 2 கை தர மாட்டாங்க. இவங்கள்ட்ட நான் ஒரு நிக்காஹ் பயானுக்கு போயிருந்தேன், எனக்கு அந்த அனைத்தவர்கள் சொல்கிறார்கள், வரக்கூடியவங்க அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க, நீங்க அவர்களுக்கு சலாம் கொடுக்காதீங்க என்று. நான் சொன்னேன், நீங்க பிழையான ஒருத்தரை தெரிவு செஞ்சிட்டீங்க, முதல் வேலையை நான் தான் செய்வேன், இஷ்டம்டா நான் நிக்க, இல்லாட்டி நான் போறேன். அல்லாஹு அக்பர். இப்படி இன்றைக்கு சலாம் கொடுக்கிறதையும் அதுல ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. கடன்காரனுக்கு ஒரு சலாம், கடனை தரக்கூடியவனுக்கு ஒரு சலாம், கடன் பெற வேண்டும் என்றால் ஒரு சலாம், ஒரு தேவையை நாடி ஒவ்வொரு சலாத்துக்கும் பல வடிவங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நாம காண்றோம். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்றதுக்கு முன்னால் இவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. இவர்கள் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து
யா அபா அப்துர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். அபா அப்துர் ரஹ்மானே, அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், நல்ல வார்த்தை தானே சொன்னார்கள் அவர்கள். ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உண்மை உரைத்து விட்டார்கள். அந்த தூதர்கள் அதை எட்டி வைத்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அப்பொழுதுதான் மனிதர்கள் சலாத்தை வர்க்கத்தினர் பார்த்து சொல்வார்கள், தெரிவு செய்து சலாம் சொல்லுவார்கள். 4 பணக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தால் திரும்பி பார்த்து ஒருத்தர் சலாம் சொல்லிவிட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள். வட்டிக்காரன் பணக்காரனா இருப்பான், ஈமான் உள்ள ஒரு வறுமையை கோட்டில் வாழக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு வட்டிக்காரனுக்கு முன்னால ஈமான் உள்ள அந்த ஒரு மனிதரை அவனால் கண்டு கொள்ள முடியாது. ஏன்? சலாம் சொல்றதுக்கு அவனுக்கு வெட்கம். அவருக்கு இப்படியான ஒரு நாள், இப்படியான காலம் வார வரையில கயாமத்துடைய நாள் நிகராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சொன்னார்கள், வஃபுஷு திஜாரத்தி ஹத்தா தஈனல் மர்அத்து ஸௌஜஹா அலா திஜாரா. வியாபாரம் அது அதிகரித்துவிடும், பெருகிவிடும். அந்த காலத்துல கணவனுடைய வியாபாரத்தில் பெண்கள் உதவி செய்கிற காலம் வரும் என்று சொன்னார்கள். கணவனுடைய வியாபாரம் பெண்கள் உதவி செய்கிற காலம் வரும், அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். கண்கூடாக பார்க்கிறோம் தோழர்களே. இப்படியான நிலைமை வரக்கூடிய நாள் வரையில கியாமத்துடைய நாள் வராது. வஃபுஷுல் கலம், பேனைகள் அதிகரித்து விடும், எழுத்தாளர்கள் அதிகரித்து விடுவார்கள். இன்றைக்கு பல வடிவங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிகமான பொய் சாட்சியங்கள், வதுஹூரு ஷஹாதத் பிஸூர், பொய் சாட்சியங்கள் சொல்லக்கூடியவர்கள், வதுஹூரு ஷஹாதத்தி பிஸூர், பொய் சாட்சியங்கள் சொல்லக்கூடியவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். வகித்மானு ஷஹாதத்தில் ஹக், உண்மையை மறைக்கக்கூடியவர்கள், உண்மைக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்கள், உண்மையை மறைக்கக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்பமான ஒரு திருமண ஒப்பந்தத்துக்காக வேண்டி ஒரு கெட்ட மனிதனை நல்ல மனிதனாக்குறாங்க, நல்ல மனிதனை பொய்ப்பிக்கிறாங்க. ஒரு காலம் வரும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த காலம் வந்துட்டா பொய்யன உண்மையாளராக ஆக்குவாங்க. பொய் பேசுறவன் அவன் கேட்கிற அவனுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி, ஆள்பலத்துக்காக வேண்டி உண்மையாளனாக சமூகம் பார்க்கும். உண்மையாளன அவனுடைய எளிமை நிலைக்காக வேண்டி அவனை பொய்யனாக பார்க்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே அன்பு தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த மறுமையுடைய கியாமத் நாளுடைய அடையாளங்கள், உலகம் முடிவதற்கு முன்னால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தே தீரும் என்று சொன்னார்களோ, அந்த நிகழ்வுகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளை பெற்று நாம் எந்த முறையில் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். உஸ்குருல்லாஹ் லி வலக்கும் வ லஸிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله اللهم صل على محمد وعلى آل محمد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு செய்தியை இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த செய்தி புகாரியில 6695வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைருக்கும் கர்னி, காலங்கள்ல சிறந்தது என்னுடைய காலம், உங்கள சிறந்தது என்னுடைய காலம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதன் பிறகுண்டான காலம், அதற்கு பிறகுண்டான காலம் என்று 2 தடவைகள் சொன்னார்கள். அல்லது 3 தடவையா என்பதை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதன் பிறகு சில செய்திகள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் நம்பினா மோசடி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேர்ச்சை வைப்பாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, பொய் சாட்சியம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வயத்ஹரு ஃபீஹிமுஸ் சிமனு, அவங்க கொழுப்புடையவர்களாக, தொந்தியுடையவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி முன்னறிவிப்பு! அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்களும் பலர் இப்படி இருக்கிறோமே. சொன்னாங்க, இல்ல, உலக ஆசைகள் அவர்களுடைய மார்க்கத்தை குளித்தோண்டு புதைத்து அவர்கள் அப்படியே உலகத்துக்காக வாழ்வார்கள். الذين يتمتعون ويأكلون كما تأكل الأنعام,
கால்நடைகளை போன்று உலகத்தின் சுவண்டிகளை உண்டு, உலகத்தின் சுகண்டிகளை அனுபவித்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஒரு காலம் வரும். இந்த காலத்தில் மனிதர்கள் தொந்தியுடையவர்களாக இருப்பார்கள். இப்ப சமூகத்தில் ஒரு காலம் புதுசா வந்திருக்குது, சர்வதேச தொப்பையர்கள் தினம் என்று சொல்லி தொப்பையர்களுக்கெல்லாம் தினம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது, இதை இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுக்குள் வயிறு பெருத்தவர்கள் வருவார்கள், அல்லது மார்க்கத்தை பின்பற்றாது உலக மோகத்தில் வாழக்கூடிய பணத்தை சுகண்டிகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் வருவார்கள், அதுவரையில கியாமத்துடைய நாள் வராது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு தோழர்களே, அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இன்னொரு காலம் வரும், லா தகூமுஸ் ஸாஅ, அதுவரையில கியாமத்துடைய நாள் வராது. ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளை கொண்டு மமதை அடிக்கிற காலம் வார வரையில கியாமத்துடைய நாள் வராது, உலகம் அழியாது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், என்னைய கேட்டா நான் அந்த பள்ளியில தலைவர், செயலாளர், பொருளாளர், எனக்கு பள்ளியில் ஒரு பதவி, அட்லீஸ்ட் நான் ஆலோசனை குழுல சரி இருக்கிறேன் என்று சொல்றதுல மனுஷன் பெருமை காண்றான். சுன்னாவை பின்பற்றத்துல, தாடியை வைக்கிறதுல, குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துறதுல அவனுக்கு அந்த கவனம் இல்லை. பெருமை அடிக்கிறதும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதையும் தான் அவன் எதிர்பார்க்கிறான். இந்த காலம் வார வரையில கியாமத்துடைய நாள் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில நான் விட்டு செல்லக்கூடியதில் மிகப்பெரிய ஃபித்னாவாக பெண்களை விட்டு செல்றேன் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, ஹுல்வத்துன் ஹதிரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹு தஆலா அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கிக்கிறான். இந்த உலகம் என்பது சுவையுள்ளதாக, பசுமையானதாக, பச்சை பசேல் என்றிருக்கும், அதில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கிக்கிறான். ஃபயந்துரு கைஃப தஅமலூன், நீங்க எப்படி செயல்படுறீங்க என்றதை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுத் துன்யா, எனவே நீங்க உலகத்தை பயந்து கொள்ளுங்க, இன்னும் வத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சோதனை பெண்கள் நின்றும் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே உலகத்தில் விட்டு செல்ல கூடியத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்து அதரு அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண்கள் தான் நான் விட்டு செல்றதுல ஆண்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்றார்கள். எனவே அன்பு தோழர்களே, இந்த சோதனையில மனிதர்கள் பல வடிவங்கள்ல அவர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள், பிளவுகள் ஏற்படுறதை பார்க்கிறோம், பாவங்கள் ஈடுபடுறதை பார்க்கிறோம். இப்படியான நிலைமை வரும் பெண்கள் என்ற ஆசையின் காரணமாக. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை நீங்க கட்டுப்பாடு உள்ளவங்களாக, ஒழுக்கம் உள்ளவளாக வளர்த்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய குடும்பத்தை சரியாக பராமரிக்கலையா அவனை பார்த்து ரோஷம் கெட்ட ஆம்பல் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் மறுமையில் அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அவர்கள் அதை யூஸ் என்று சொன்னார், தை யூஸ், ரோஷம் கெட்டவர்கள். இன்றைக்கு பெண்கள் உடுக்கிற உடுப்பெண்ணா ஆண்கள் கண்டு கொள்றதில்லை, கேட்கிறத ஃபேஷன் என்று வாங்கி கொடுக்கிறாங்க, அபாயா உடுக்கிறாங்களாம், ஃபேஸ் கவர் பண்றாங்களாம், மறைக்க வேண்டிய பகுதி மறைக்கப்படல. பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, மார்பகங்கள் மேல முந்தானியை போட்டுக்கொள்ளுங்க என்று இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு எல்லாம் நடக்குது, பெண்ணுடைய கனப்பரிமாணங்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு ஆடைகள் மெல்லியதாக மாறிவிட்டது, அவர்களுடைய உள்ள ஆடைகளுடைய ஃபிகர்கள் வெளியே தெரியுது. பார்த்து கொண்டு ஆம்புல சும்மா இருக்கிறான், பேச பயம், ரோஷம் கெட்ட ஆம்புல அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லிம் 2128வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிம்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா கௌமும் மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர், ஒரு ரெண்டு கூட்டத்தார நான் கண்டதில்லை. அவங்க எப்படி தெரியுமா? ஒரு கூட்டம் அதில மாட்டுடைய வாளை போன்று சாட்டைகளை கொண்டு யத்ரிபூன பிஹன்னாஸ், மனிதர்களை அடிப்பாங்க. வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், இவர்கள் ஆடைகள் அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தார் பெண்கள். இவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், ஆண்களை அவர்கள் பக்கம் சாய வைப்பார்கள். ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்தின் திமிழ்களை போன்று அவர்களுடைய தலைமுடிகள் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னார்கள், சயகூனு ஃபீ ஆகிர் உம்மத்தி ரிஜாலும் யர்கபூன அலா சுரூஜின், அதாவது பின்னைய காலத்துல உம்மத்துகள்ல ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க அமர்க்கை விரிப்பு வாகனங்களை விரிக்கப்படும் அந்த சீட், அதுகளை விரிச்சு அதுல
ரிஹால் அந்த வாகனத்துடைய டென்ட் போல ஒன்றுல உட்கார்ந்து வருவாங்க. இப்ப நாங்க ஓடக்கூடிய வாகனங்கள், அந்த காலத்துல ஒட்டகம் குதிரைகள் அப்படி இருக்கல்ல, இப்படியான ஒரு வாகனத்தில் வருவாங்க. அவங்க வந்து எப்படின்னு சொன்னா யன்சிலூன அலா அப்வாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய வாயில்கள்ல வந்து அமருவாங்க. நிசாஉஹும் பெண்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் அவர்கள் ஆடைகள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ரூசுஹுன்ன அலா ரூசிஹின்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் இஜாஃப் அவர்கள் வந்து மெலிந்த ஒட்டகத்துடைய திமிழுகளை போன்று அவர்களுடைய தலைமுடிகளை வைத்துக் கொண்டுவார்கள். அவர்களும் அவர்களை நீங்கள் சபியுங்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, இப்படியான ஒரு காலம் வரும் சமூகத்துக்கு மத்தியில, இந்த காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக திரிகிறோம் என்ற பேர்ல அவர்கள் இஷ்டத்துக்கு முடிகளை வெட்டி கொண்டு ஒட்டகத்துடைய திமிழுகள் மாறி முடிகளை வாரிக்கொண்டு இறுக்கமாக ஆடைகள் அணிந்து கொண்டு செல்வார்கள். ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஆடைகள் அணிந்தும் நிர்வாணம் என்றால் ஒன்று கட்டையான ஆடை, இன்னொன்று இறுக்கமான ஆடை, இன்னொன்று மெல்லிய டிரான்ஸ்பரண்டான ஆடை. இந்த ஆடைகள் என்பது அந்த பெண்களை அவர்கள் லா யதுகுலூனல் ஜன்னா சுவர்க்கம் போறது ஒரு பக்கம் இருக்க, வலா யஜிதுன ரீஹஹா சுவர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பு தோழர்களே, இது விரிவான தலைப்பு என்று ஆரம்பத்திலே நான் சொன்னேன். பேசி முடிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் அது அமையாது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடியவாறு சில செய்திகளை நான் உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த கியாமத்துடைய நாள் நிகழ்றதுக்கு முன்னால நாங்க உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக சரியான விஷயங்களை நாம் தெளிவுகளை எடுத்துக்கொண்டு மார்க்கத்தை சரியாக படிச்சு மடையர்களுக்கு மத்தியில் வழிகாட்டல் செய்யப்படக்கூடியவர்களாக இல்லாம நல்ல முறையில் வாழ்ந்து ஈமானுடன் வர்ணிக்கக்கூடிய அந்த நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் கூலி கூலி ஹாதா أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.